ஆ டேய் போலாம்டா. இரு இரு அண்ணா சீக்கிரமா குண்ணா. தம்பி உரிமையா தான்ப்பா கொடுக்க முடியும். நான் வயசானவன். இன்னும் என் வயசுல வந்தா நீங்க என்னதான் சாதிப்பீங்க? என்ன சாதிப்பீங்களாவா? மச்சான் இருடா. என்ன நீ 65 வயசுல சாதிச்சத நாங்க 30 வயசுல சாதிச்சிட்டோங்க. புரியல? இவனா போதையில தொங்குறான்னு நினைக்கிறீங்களா? லோ சுகர் 5 நிமிஷத்துக்கு மேல சாப்பிடலன்னா பாருங்க மயக்க போட்டுருவான். பாத்தீங்களா ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். நடந்து வாடா. முட்டு வலிடா, நான் வரலடா. அவன் இப்பவே கால் வலி மாத்திரை போட்டுருக்கானே. முட்டி வலி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? எனக்கு இப்பவே யோசிச்சுட்டு இருக்கு. சரி எவ்வளவு கஷ்டம்? 55 ரூபாப்பா. மச்சான் ஃபர்ஸ்ட் மறந்துட்டேன் மச்சான். கொஞ்சம் எடுத்து வரியா? ஒன்னாரு எடுத்துரு. இந்த வீடியோ பார்க்கல பண்ணாவும் காமெடியாவும் இருக்கலாம். பட் ஆனா இந்த கால ஜெனரேஷன் ஃபுல்லாவே இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா கிளினிக் வர பேஷண்ட் பாதி பேத்துக்கு மேல யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கம் தான். இப்போ ஜங்க் ஃபுட்டோ ஆயில் அதிகம் யூஸ் பண்றாங்களோ உணவுல அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கு. அதனால நீங்க நம்ம சாப்பிடுறவங்கள நல்லா நேச்சுரல் ஃபுட் நிறைய எடுத்துக்கணும். நம்ம என்னைக்கு உடம்ப நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ நம்ம உடம்பு நம்மள ஆரோக்கியமா வச்சிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங் அது மாதிரி உடம்ப நல்லா ஆக்டிவா வச்சுக்கணும். முடிஞ்ச வரை ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போகணும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் பைக்கு, கார்ல தான் நம்ம டிராவல் பண்றோம். அதனால நம்ம வந்து நடை வந்து குறைஞ்சிருக்கு இப்போ நார்மலா எல்லாத்துக்கும். அதனால வாக்கிங்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒதுக்கி உடம்ப வந்து நல்லா ஆக்டிவா வச்சுக்கணும். உடம்பு நல்லா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மற்ற இன்னர் ஆர்கன்ஸையும் நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும். அதுக்குதான் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்துல இருந்து உடல் செயல்திறனையும் அதிகப்படுத்தணும்.